ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்தபரிதானதீக்ஷிதம் சர்வபூத சுஹ்ருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரயே. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூலகத்தில் வாழும் அனைவரும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காக வைகுந்தத்தை விட்டு இந்த பூவுலகத்தில் எத்தனையோ கோவில்களில் விக்கிரக வடிவத்திலே காட்சி கொடுக்கிறார். அந்த திருத்தலங்களுக்குள் ஆழ்வார்களாலே பாடப்பட்ட திருத்தலங்களை திவ்ய தேசங்கள் என்று கொண்டாடுகிறோம். அந்த திவ்ய தேசங்களுக்குள் கோயில், திருமலை, பெருமாள் கோவில் என்று மூன்றுக்கு தனிச்சிறப்பு உண்டு. கோயில் என்பது திருவரங்கம், ஸ்ரீரங்கம். திருமலை என்பது திருவேங்கடமுடையானுடைய ஆஸ்தானமான திருமலை. பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படுவது நாம் தற்போது தரிசித்து வருகிற காஞ்சிபுரம். முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் 7க்குள்ளே நம்முடைய தமிழகத்தில் இருக்கும் க்ஷேத்திரமாக காஞ்சிபுரம் விளங்குகிறது. இங்கு வந்த பகவான் பக்தர்களுக்கு இன்றளவும் அவர்கள் பிரார்த்தித்த அனைத்து நன்மைகளையும் வழங்கி கொண்டு இருக்கிறார். இந்த பெருமானுக்கு எத்தனையோ பெருமைகள், சிறப்புகளை இதுவரை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் இவை அனைத்தையும் விட இவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று உண்டு என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். பகவானுக்கு ஆழ்வார்கள் பாடின அருளிச் செயல்கள், திவ்ய பிரபந்தங்களை கேட்பதில் மிகுந்த ஈடுபாடு உண்டாம். பகவானுக்கு எப்போது புறப்பாடு, எந்த திருத்தலத்திலாக இருந்தாலும் பகவானுக்கு புறப்பாடு என்றால் அவருக்கு முன்னால் திவ்ய பிரபந்தங்களை, ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பாடிக்கொண்டு போவார்கள். அந்த பெருமானுக்கு பின்னால் வேதங்களை சொல்லிக்கொண்டு ஓதிக்கொண்டு வருவார்கள். இதிலிருந்து நாம் ஒரு அழகான தாத்பரியத்தை புரிந்து கொள்ளலாம். பகவான் ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது அவனை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய வேதங்கள் அவனை பின்தொடர்ந்து செல்லுகின்றன. அந்த பகவான் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவரை பின்தொடர்ந்து வேதம் செல்லுகிறது. அவரை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும், எப்படியாவது அவரை புரிந்து கொண்டு விட வேண்டும், எப்படியாவது அவரை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில் பகவானை பிடிப்பதற்காக பின்னால் வேதம் ஓடிக்கொண்டு வருகிறது. ஆனால் திவ்ய பிரபந்தம் எங்கு இருக்கிறது? பகவானுக்கே முன்னால் அல்லவா திவ்ய பிரபந்தத்தை ஓதுகிறார்கள். அதை பார்த்தோம் என்றால் பகவான் திவ்ய பிரபந்தத்துக்கு பின்னால் செல்லுகிறார் என்று தோன்றுகிறதல்லவா? ஒரு மாடு நடக்கிறது. மாட்டை ஒரு திசையில் இழுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கீரைக்கட்டை காட்டினோம் என்றால் அந்த கீரைக்கட்டை எங்கெல்லாம் எடுத்துட்டு போறோமோ அங்கெல்லாம் அந்த மாடு பின்னே தொடர்ந்து வரப்போகிறது. அதை போல தேவப்பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமான இனிய பொருள் என்னவென்றால் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களான தமிழ் பாசுரங்கள். அந்த தமிழ் பாசுரங்களை ஓதிக்கொண்டு எங்கெல்லாம் பக்தர்கள் செல்லுகிறார்களோ அப்படியே அவரு கள்ளு குடித்தோம் என்றால் எங்கு போகிறோம்னு தெரியாமல் அப்படியே தள்ளாடி செல்லுவார்கள் அல்லவா? அதை போல ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் தான் பகவானுக்கு கள்ளை போல. அதை குடித்ததனால் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் மயங்கி போய் அந்த பாசுரத்தின் இனிமையில் மயங்கி பகவான் பின்னே தொடர்ந்து செல்லுகிறாராம். வேதத்தின் முன் செல்க விரிஞ்சன் முதலானோர் கோதத்த ஞான கொழுந்தின் முன் செல்க, எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி பாதத்தின் முன் செல்லுமே தொல்லை போல பரம் சுடரே என்று ஒரு கவிஞன் பாடுகிறார். வேதத்தை தாண்டி கூட பகவானால் நடந்துவிட முடியும். பிரம்மா, சிவன், இந்திரன் முதலான தேவர்களுடைய எண்ணத்தை தாண்டி கூட நடந்துவிட முடியும். ஆனால் ஆழ்வார்களுடைய ஒரு பாசுரம் வேண்டாம், அதில் ஒரு வரி வேண்டாம், ஒரு வார்த்தையை கூட பகவானால தாண்டி நடக்க முடியாது. அதற்கு கட்டுப்பட்டு அதற்கு பின்னால் தான் பகவான் செல்லுகிறான் என்று கொண்டாடுவார்கள். அப்படி அருளிச் செயலை செவிசாய்ப்பதில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். தினமும் 100 பாசுரங்கள். பகவான் மலைக்கு மேல ஹஸ்திகிரிக்கு மேல எழுந்தருளி இருக்கிறாரே, அவருக்கு முன்னால் ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தில் தினமும் 2 வேதங்களையும் பகவான் கேட்கிறார். ஒரு நாளைக்கு 100 பாசுரங்களாவது திவ்ய பிரபந்தங்களை விடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவ்வளவு பைத்தியம், அவ்வளவு ஈடுபாடு பகவானுக்கு உண்டு. இந்த பெருமானை பல ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த அத்திகிரி, இந்த கச்சி என்கிற திவ்ய தேசத்தை பல ஆழ்வார்கள் தங்கள் பாசுரத்திலே பாடியிருக்கிறார்கள். முதலில் பார்த்தோம் என்றால் பூதத்தாழ்வார் 2 பாசுரங்களால இந்த ஊரை பற்றி பாடுகிறார். என் நெஞ்சமேயான் என் சென்னியான் தானவனை வல் நெஞ்சம் கீண்ட மணிவண்ணன் முன்னம் சேய் ஊழியான் ஊழிபெயர்த்தான் உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான். பெருமானை அத்தியூரான், அத்தியூர் என்று இந்த நகரத்துக்கு பெயர். அந்த அத்தியூரில் இருக்கிறபடியாலே அத்தியூரான் என்று பெருமானை அழைக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? ஆழியான், கையில பெரிய சக்கரம்,
வரதராஜ பெருமாள்னு சொன்னாலே உடனே மனசுக்கு ஞாபகம் வரக்கூடிய அடையாளம் அவருடைய சங்க சக்கரங்கள் தான். பெரிய கிரீட்டம், நல்ல பெரிய சங்க சக்கரங்கள். திருமலையப்பனை சேவிக்க போனோம்னா நாம் எங்கேயோ 30 அடி தள்ளி இருந்து சேவிப்போம். பெருமானுக்கு என்ன சேவையாகுது? பெரிய திருமண் சேவையாகும், சங்க சக்கரங்கள் சேவையாகும், திருமார்புல மகாலட்சுமி இருக்காள்னு தெரியும், பெரிய கிரீட்டம் இருக்கும். இதை பார்த்துட்டோம்னா ஆச்சு, பெருமானை தரிசித்து விட்டேன்னு அதுக்குள்ள திரும்பி அமுச்சிருவா. எப்படியும் போங்கோன்னு சொல்லி தள்ளி விட்டுட போறா. இதை போல ஒரு 2-3 அடையாளங்களை பார்க்கிறோமோ இல்லையோ, அதை போல வரதராஜ பெருமானுக்கு அடையாளமே அவர் கையில் பிடித்த ஆழி. அந்த ஆழியான் அத்தியூரான் எப்படி இருப்பார்? என் நெஞ்சமேயான், என்னுடைய நெஞ்சத்திலிருந்து அகலாமல் இருக்கிறார். என் சென்னியான், என்னுடைய தலையில் எப்போதும் பகவானுடைய திருவடிகள் இருக்கின்றன. அங்கிருந்து அவர் செல்வதே கிடையாது. தானவனை வல் நெஞ்சம் கீண்ட மடிவண்ணன். இவர்தான் நரசிம்மனாக அவதரித்து ஹிரண்யகசிபுவினுடைய வல் நெஞ்சம், கொடிய நெஞ்சம், திருடமான நெஞ்சத்தை கிழித்து அவனையும் கொன்று முடித்தவர். அப்படிப்பட்ட ஊழியான், ஊழி பெயர்த்தான் உலகேத்தும் ஆழியான், உலகமே கொண்டாடக்கூடிய வரதராஜ பெருமான் அத்தியூரான் இருப்பது என்னுடைய நெஞ்சத்திலே என்று பூதத்தாழ்வார் பாடுகிறார். உடனே அடுத்த பாட்டு, அத்தியூரான் புள்ளையூர்வான் அடிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயன்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். அத்தியூரான் அஸ்திகிரியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள்னு சொன்னாலே புள்ளை ஊர்வான். உடனே சொல்றார், கருட வாகனம் எவ்வளவு பிரசித்தம். கருட சேவை எல்லா ஊர்லயும் உண்டு. ஆனா காஞ்சிபுரம் கருட சேவைனா உலகமே திரண்டு சேவிக்கிறதல்லவா. ஆழ்வாரே பாடுறார், அத்தியூரான் புள்ளை ஊர்வான். புல் அப்படின்னா பறவை, பக்ஷின்னு அர்த்தம். பறவைக்கு மேலே கருட சேவையில் அத்தியூரான் வருகிறான் என்று ஆழ்வாரே பாடுகிறார். அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான். அழகான பணங்களோடு கூடிய தலைகளோடு கூடிய ஆதிசேஷன் பேரிலே சயனித்திருக்கிறார். முத்தி மறையாவான், வேள்விகளை சொல்லக்கூடிய வேதத்திலே சொல்லப்படுபவன் பகவான் தான். மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான். நஞ்சுண்டான், ஹாலஹால விஷத்தை விழுங்கினாரே சிவபெருமான், அவருக்கும் இறையாவான் எங்கள் பிரான். சிவனும் வணங்கக்கூடியவனாக வரதராஜ பெருமான் இருக்கிறார் என்றெல்லாம் பூதத்தாழ்வார் பாடுகிறார். அடுத்து பேயாழ்வாருடைய ஒரு பாசுரம், பகவான் தேவப்பெருமானை வணங்கக்கூடியவர் எங்கு இருப்பார்கள்னு வரிசையா பாடுறார். சிறந்த என் சிந்தையும் செங்கண் அறவும் நிறைந்த சீர் நீழ்கச்சி உள்ளும் உறைந்ததுவும் வேங்கடமும் வெக்காவும் வேளுக்கை பாடியுமே தாம் கடவார் தந்துழாயார். அழகான திருத்துழாய் மாலை அணிந்த பகவானுக்கே ஆட்பட்டவர்கள் எங்கிருப்பார்கள்? என்னுடைய நெஞ்சத்தில் இருப்பார்கள், காஞ்சிபுரத்தில் இருப்பார்கள், திருமலையில் இருப்பார்கள், திருவெக்காவில் இருப்பார்கள் என்று பேயாழ்வார் இந்த ஊர் கச்சி என்று நிறைந்த சீர் நீள் கச்சி உள்ளும், அவ்வளவு பெருமை வாய்ந்த கச்சி நகரத்துக்குள்ளே பக்தர்கள் இருப்பார்கள் என்று இந்த பெருமை. அப்ப பகவான் இருப்பது மட்டும் பெருமை கிடையாது, அவனை விட்டு பிரிய மனமில்லாத சிறந்த பக்தர்களும் தொண்டர்களும் இந்த காஞ்சிபுரத்திலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பேயாழ்வார் பாடினார். அடுத்தது நம்மாழ்வார் இந்த பெருமான பல இடங்கள்ல அனுபவித்திருக்கிறார். முக்கியமாக கிழியே பார்த்தோம். திருவிருத்தம் தன்னுடைய முதல் பாசுரத்திலேயே இமையோர் தலைவா மெய்நின்னு கேட்டருளாய் என்று பகவானிடத்துல முறையிடும் போது, எனக்கு இனிமே சம்சாரம் வேண்டாம், உடனடியாக முக்தி கொடுத்து விடு, உன்னை அடைய வேண்டும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். யாரிடத்துல கேட்டார்? நீதான் உலகத்துக்கே தலைவன், இமையோர் தலைவா, தேவாதிராஜன் அர்த்தம். இமையோர் தலைவன்னா தமிழ்ல, சம்ஸ்கிருதத்துல தேவாதிராஜன். அப்ப இந்த பெருமானிடத்துல தான் பிரார்த்திக்கிறார். அதே போல திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரம், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே என்று ஆழ்வார் பாடுகிறார். அமரர்கள் அதிபதி, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக யார் இருக்கிறாரோ அவருடைய திருவடிகளை தொழுது நீ உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்று தன்னுடைய மனசுக்கு ஆழ்வார் உபதேசம் செய்து கொள்ளுகிறார். இந்த ஊர் காஞ்சிபுரத்தில் நம்மாழ்வார் சன்னதி இருக்குன்னு சொன்னேனே, ஆழ்வார் பிரதட்சணத்துல முதல்ல நம்மாழ்வார் சன்னதி இருக்கு. அந்த ஆழ்வாரை சேவிக்க போனீர்கள் என்றால் இப்படி கைகூப்பின்னு இருக்க மாட்டார், இப்படி ஞான முத்திரை வைத்துக் கொண்டு இருக்க மாட்டார். எப்படி தெரியுமா இருப்பார்? தன்னுடைய ஞான முத்திரையை நமக்கு உபதேசிக்காமல் தன்னுடைய மனதை தொட்டுக்கொண்டு இப்படி இருப்பார் ஆழ்வார். ஏன் நான் பாட்டு எப்படி இருக்கு? என் மனனே தொழுதழு, பகவானுடைய திருவடிகளை தொழுது எழு உஜ்ஜீவனம் அடைவாய் என்று தன்னுடைய மனசுக்கு தானே உபதேசம் பண்றார். அப்ப இந்த ஊர் ஏன்னா அயர்வரும் அமரர்கள் அதிபதி யாரு? தேவர்களுக்கு அதிபதி, நித்தியசூரிகளுக்கு அதிபதி தேவாதிராஜன் வரதராஜ பெருமான். அவனுடைய திருவடிகளையே பற்று நினை என்று ஆழ்வார் மனசுக்கு உபதேசம் பண்றார். அப்ப இந்த ஊர் பெருமாளைத்தான் இந்த பாட்டில் பாடுறார். அதனால காஞ்சிபுரத்தில் இருக்கிற நம்மாழ்வாருக்கு ஞான முத்திரை இப்படி இருக்கும். தன்னுடைய மனசுக்கு உபதேசிக்கும் வடிவத்தில் தான் விக்கிரகமே இப்போதும் எழுந்தருள பண்ணப்பட்டுள்ளது. அது இந்த ஆழ்வாருக்கு ஒன்ன பெருமை. இன்னொரு பெருமை, இந்த நம்மாழ்வாருக்காகவே பகவான் கருட சேவை கண்டருளுகிறார்.
நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி என்கிற பிரபந்தத்தில் முதல் 10 4ஆம் திருவாய்மொழி அம்சிரைய மடனாராய் அழியத்தாய் என்று ஆழ்வார் தூது விடுகிறார். பகவானை அடைய வேண்டும்னு ஆழ்வாருக்கு ஆசை, ஆனால் அடைய முடியவில்லை. பகவான் பார்க்கவே மறுக்கிறார். ஒரே ஒரு முறை காதலன் முகத்தை காதலி பார்த்து விட்டால் ஆசுவாசப்பட்டு விடலாம். காதலரையே பார்க்க முடியாமல் ரொம்ப நாள் தவித்து கொண்டிருந்தால் என்ன செய்வதுன்னு ஆழ்வாருக்கு தெரியவில்லை. அதை போலத்தானே பகவானை அடைய வேண்டும்னு ஆழ்வாருக்கு ஆசை. அதனால ஒரு பிரார்த்தனை, பக்கத்தில் இருந்த வண்டுகளை எல்லாம் அழைத்து நீ பகவானிடத்துல தூது போய் எனக்காக ஒரே ஒரு பிரார்த்தனை வைக்க வேண்டும்னு கேட்கிறார். என்ன பிரார்த்தனைனால், அருளாத நீரருளி அவராவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாளென்னு அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆடி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே. நான் அப்படி என்ன தப்பு செய்து விட்டேன்? உலகத்துல எவ்வளவோ தீமை செய்தவர்களுக்கெல்லாம் பகவான் அனுகிரகிக்கிறாரே, அவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாரே, யானும் என் பிழைத்தேனே, நான் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன்? அருளாத நீர். ஆழ்வார் அந்த வண்டுகிட்ட சொல்றார், நீ நேர பகவான் இடத்துல போ, உனக்கு என்ன அருளே இல்லையான்னு கேளுங்கிறார். அவருக்கு பேரே பேரருளாளன்னு பேர் வச்சுருக்கார். அவரிடத்துல போய் உனக்கு அருளே இல்லையா, உனக்கு அனுகிரகமே இல்லையா, உனக்கு கருணையே இல்லையான்னு சொன்னா எவ்வளவு பயமா இருக்கும். ஆழ்வார் சொல்றார், பயப்படாத, தைரியமா சொல்லு, என்னை இதுவரை தவிக்க விட்டிருக்கிறான் பகவான், எனக்கு அருள் செய்யவில்லை, அப்ப அவருக்கு அருளே இல்லை என்றுதான் பொருள். அருளாத நீரருளி அவர் ஆவி துவராமுன். இன்னும் 4 நாள் ஆனால் நம்மாழ்வார் உயிரோடு இருக்க மாட்டார், அவர் ஜீவனையே இழந்து விடுவார். அதனால் அதற்குள் அருள் ஆழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று ஆழ்வார் இருக்கிற வீதி வழியாக ஒரே ஒரு முறை கருடன் பேரிலே ஏறி பவனி வரமாட்டீரா? அவர் வேற எதுவுமே கேட்கல. அவரை மோட்சத்துக்கு அழைச்சின்னு வரணும்னு கூட ஆழ்வார் கேட்கவில்லை. உன்னை ஒரு முறை தரிசிக்க வேண்டும், கருட வாகனத்துக்கு மேல நீ வரக்கூடிய அழகை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று ஆழ்வார் ஆசைப்படுகிறார். அது கூட கிடைக்காத அளவுக்கு என்ன பாபம் செய்து விட்டார் என்று இந்த வண்டு போய் பகவானிடத்துல கேட்க வேண்டும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அப்ப அவர் ஆசைப்பட்டது என்ன? கருட சேவையை காண வேண்டும் ஆசைப்பட்டாரோ இல்லையோ. இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் 3 கருட சேவை உண்டு. வைகாசி, ஆனி, ஆடி 3 மாசத்திலும் 3 கருட சேவை உண்டு. ஒவ்வொரு கருட சேவைக்கும் பெருமான் புறப்பட்டவுடனே ஆழ்வார பிரதட்சணத்தில் ஆழ்வார் சன்னதி வாசலுக்கு தன்னுடைய கருட சேவை அழகை ஆழ்வாருக்கு காட்டி அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து விட்டு அதற்கு பிறகுதான் புறப்பட்டு கோயிலுக்கு வெளியே செல்லுகிறான். அன்னைக்கு அவர் கேட்டாரோ இல்லையோ, அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று, அவர் இருக்கிற வீதியோட ஒரு முறை வா என்று ஆழ்வார் பிரார்த்தித்ததற்காக இன்னும் பகவான் செய்து காட்டுகிறார். அது நம்மாழ்வாருக்கும் இந்த பெருமானுக்கும் இருக்கும் தொடர்பு. கடைசியாக திருமங்கை ஆழ்வாருக்கு அவர் ஸ்ரீரங்கம் மதில் கட்டுவதற்காக ராஜாவினுடைய செல்வத்தை எல்லாம் எடுத்து மதில் கட்டிட்டார். இப்போ ராஜாவினுடைய பணத்தை அவர் திருப்பி கேட்கிறார். இவருக்கு கொடுப்பதற்கு வழி இல்லை. திருமங்கை ஆழ்வாரை தூக்கி சிறையிலே அடைத்து விட்டான் அரசன். எங்க பணத்துக்கு போறதுன்னு தெரியல. ராத்திரி தேவப்பெருமாள் கனவிலே தோன்றி, வேகவதி நதிக்கரைக்கு வா, இங்கு உனக்கு நிறைய ரத்தனம் எல்லாம் கொடுக்கிறேன், வைரம், வைடூரியம், ரத்தனம், கோமேதகம் எல்லாம் கொடுக்கிறேன்னு பெருமாள் சொன்னாராம். சரின்னு திருமங்கை ஆழ்வார் இங்கு இந்த மணலை சலிச்சு எடுத்து பார்த்தா அதுல என்னென்னமோ விலை மதிப்பற்ற மணிகள் எல்லாம் கிடைத்தன. அந்த செல்வத்தை வைத்துத்தான் ராஜாவினுடைய கடனை திரும்ப அடைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த திருமங்கை ஆழ்வாரும் பாடுறார், கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி. பகவான் இங்க இருக்காரே, மதிலால் சூழப்பட்ட கச்சி நகரத்துக்குள்ளே நச்சி. நச்சினா ஆசைப்பட்டு பகவான் இருக்கிறான். யாரும் வலுக்கட்டாயமா அவரை கூட்டின்னு வரல. தன் பக்தன் பிரம்மா யாகம் செய்கிறார். தன்னுடைய பக்தர்கள் தன்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதற்காக தானாக தோன்றினாரோ இல்லையோ. அப்ப ஆசைப்பட்டு திவ்ய தேசத்தில் காஞ்சியிலே பகவான் இருக்கிறான் என்று திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். இப்படி பல ஆழ்வார்களுக்கு அனுகிரகித்த பெருமான், பல ஆழ்வார்களால பாடப்பட்ட பெருமான், இன்றைக்கும் அருளிச் செயலை கேட்பதில் மிகுந்த ஈடுபாடுடைய பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். இந்த ஒரு பெருமை ஆழ்வார்கள் அனுபவத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து எத்தனை ஆச்சாரியர்கள் இந்த ஊரோடு இந்த பெருமானோடு தொடர்புடையவர்களாக இருந்துள்ளார்கள். அவர்கள் சரித்திரத்தையும் பெருமையும் அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.